என்னன்னு கேட்டால் நாம் உண்ட உணவு உட்கரைக்கு நல்ல எல்லா இறைப்பையில் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் கலந்து அது நம்ம உடலுக்கு தேவையான சக்தியாக உட்கிரகிக்கப்படுத்த செயல்தான் செரிமானம். அந்த செரிமானத்திற்கு தேவையான பயன்படுத்தக்கூடிய அனைத்து மண்டலமும் செரிமான மண்டலம்னு. இது செரிமான மண்டலத்தில் எது ஆரம்பிக்குதுன்னா முதல்ல உணவு குழாய். இந்த உணவு குழாயை 9 மீட்டர் நீளமுடைய தசையாலான நீண்ட குழல். சரி, இந்த செரிமான மண்டலம் எங்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னா வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய் வரைக்கும் வருது. சரி, இல்லை என்ன மாதிரியான செரிமான சுரப்பிகள் இருக்குதுன்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம், குடல் சுரப்பிகள். இதெல்லாம் எப்பப்போ என்னென்ன கல்லீரல்ல என்னென்ன சுரப்பிகள்லாம் இருக்குன்றத நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல பார்ப்போம். இப்போ உமிழ்நீர் வாயில தான் என்ன பண்ணுது, முதல்ல உணவு குழலோட அந்த ஆரம்பம் செரிமான மண்டலம். அப்போ வாயில என்ன இருக்குது, வாயில எச்சில், உமிழ்நீர். இந்த என்ன பண்ணுதுன்னா முதல்ல உணவு நம்ம வாயில நாக்கு, பல்லு மற்றும் உமிழ்நீர் சேர்ந்து செரிமானம் ஆரம்பிக்குது. உமிழ்நீர் என்ன செய்யுதுன்னு கேட்டால் உமிழ்நீரில் ஸ்டார்ச்னே செதுக்கு. நம்ம ஸ்டார்ச் தான் பிளான்ட் சேவிங் ஃபுட்டு. ஸோ நாம் சாப்பிட்றதும் ஸ்டார்ச் தான். அந்த ஸ்டார்ச்சை சிதைக்கக்கூடிய அமிலேஸ் நொதியும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியாக்களை கொன்று கரைக்கக்கூடிய காரணிகளும் உள்ளன. அதன் பிறகு கல்லீரல்ல என்ன நடக்குதுன்னா உணவு சத்து பொருட்கள் சிறுகுடலிலிருந்து கல்லீரல் வழியா செய்யுது. இங்க என்ன பண்ணுது, இங்க வடிக்கப்பட்டு மற்றும் உடைக்கப்பட்டு புரதங்கள் என்னவாகும்னா உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்க என்ன பண்ணுது, புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுகிற மாவு பொருள்லாம் என்னவாகுது, குளுக்கோஸ் ஆகும், கிளைக்கோஜன் ஆகும் மாற்றப்பட்டு பித்த நீரோட கலக்குது எங்க கல்லீரல்ல. அதன் பிறகு இரைப்பை என்ன பண்ணுது, உணவை சேமித்து வைக்கும் செரிக்கும் இடமாகவும் இரைப்பை இருக்குது. இரைப்பையில நீரானது என்னென்னலாம் இதுவாகுது, கோழை, நொதிகள் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதனால தான் காலைல எழுந்த உடனே எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, அதாவது புளிப்பான பழங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நைட்லாம் தூங்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு காலைல எழுந்துக்கிறப்போ நம்ம வயிறு காலியாக இருக்கும். அப்போ இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறது. நாமளும் சிட்ரஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டோம்னா வயிறு ரணமாயிடும்னு சொல்கிறது. அதுக்காக தான் காலைல பால், தண்ணீர் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சரியாகும். அதன் பிறகு சிறுகுடல் இன்னும் எத்தனை மீட்டர் நீளமுடையதுன்னா 6 மீட்டர் நீளமுடையது. இங்க என்ன ஆகும்னா பெரும்பகுதி வேதி செரிமானம் இங்க தான் நடைபெறுகிறது. மேலும் செரித்த பொருட்கள் உறிஞ்சப்பட்டது இரத்த ஓட்டத்தை கலக்குது எங்க சிறுகுடல். அதன் பிறகு பெருங்குடல். சிறுகுடல் ஜீரணிக்காத உணவு கழிவுகள்லாம் பெருங்குடல்ல தள்ளப்படுது. அங்க என்ன ஆகும்னா பெருங்குடலால நீர் உறிஞ்சப்படுகிறது. மேலும் பெருங்குடல்ல அதிக அளவுல வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாக்கப்படும் சில விட்டமின்களும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து சுவாச மண்டலம். சுவாச மண்டலம்னா என்னது, வாயுக்களின் பரிமாற்றம். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், காற்றை உள்ளே இழுக்கிறோம். எதை இழுக்கிறோம், எல்லாம் நம்ம படிப்போம், ஆக்சிஜனை வெளியே இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். இப்போ நம்ம மூக்கு ஓடி போயிட்டு ஆக்சிஜன் எங்கன்னு இது பண்ணுமானா கிடையாது. நம்ம சுவாசிக்கும் போது கலவையாக எல்லா காற்றும் போகும். ஆனால் நம்ம உடல் என்ன செய்யும், ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கும். நுரையீரலில் போய் சுத்திகரிக்கப்பட்டு அது என்ன ஆகும், ஆக்சிஜனா ரத்த ஓட்டத்தில் கலக்கப்படும். ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதுவும் வெளிப்பட்டுவிடும். இந்த மாதிரி ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுக்கு பரிமாற்றம் நடைபெறுது. இது என்ன ஆகும்னா அதே போல் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புறையேறுதுன்னுவோம். பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, வாயை திறந்துக்கின்னு சாப்பிடாத, வாயை மூடிக்கின்னு சாப்பிடணும். அப்போ சொல்லுவாங்க வாயை மூடிக்கின்னு எப்படி சாப்பிட முடியும்னா, கண்டிப்பாக நம்ம சாப்பிடும்போது சாதத்தை உணவை நம்ம வாயில் வைக்கும்போது தான் வாயை திறக்கணும், வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும். என்ன காரணம்னு கேட்டால் நம்ம குரல், அதாவது நம்ம தொண்டை பகுதி இருக்கு இல்லையா, நம்ம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்,
மூக்கு வழியாகவும் நமக்கு ஒரே ஃபுட் பைப்பு இந்த சுவாசம் மூக்குல இருந்து வரதும் இங்க வாயில இருந்து தொண்டைக்குழியும் ஒரே இதுவாக தான் போகும். அப்போ அது ரெண்டுத்தையும் தடுக்கக்கூடியது எதுனா, அதாவது காற்று போகும்போது உணவையும் உணவு போகும்போது காற்றையும் அட் ஏ செகண்ட் நிறுத்தும். எதுனா ஒரு மூடி போன்ற அமைப்பு, குரல் வளைமுடி. இது என்ன சொல்லுவாங்கன்னா எபிகிளாட்டிஸ். அப்போ வாயை திறந்து ஆஹாஹான்னு சிரிச்சிட்டு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆயிடும். அந்த சாதம்லாம் அந்த உணவு குழல்ல இருந்து மேல் பக்கம் வந்து வரதுக்கான வழி எது, மூக்கு வழியா வந்துடும். நிறைய பேர் பொறையடிச்சுன்னு மூக்கு வழியா சாதம் தண்ணி கிண்ணி எல்லாம் வந்துடும். ஸோ அப்போ தலையில தட்டுவாங்க. தலையில எதுக்கு தட்டும்போது அப்போ என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ப்ரெஷர்ல அந்த ஃபுட் பைப்பில் ஃபுட்டு இறங்கிடும்னு சொல்லுறது தான். அதனால தயவு செஞ்சு சாப்பிடும்போது வாயை மூடிக்கின்னு எப்படி சாப்பிட முடியும்னு கேட்காம, வாயில உணவை வைக்கும்போது மட்டும்தான் வாயை திறக்கணும். வாயை மூடிட்டு சாப்பிடணும். பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து நம்ம அஹான்னு வாயை திறந்து சிரிக்கும் போது காற்றும் அதோட உள்ள போயிட்டு மூக்கு வழியாகவும் தொண்டை வழியாகவும் வந்துடும். அதன் பிறகு நுரையீரல். சுவாச உறுப்புகள்ல நுரையீரல் தான் முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவா காற்றுக்குழாய் எனப்படும் மூச்சுக்குழல் குருத்தெலும்பு வளையங்களால தாங்கப்பட்டுள்ளது. குரல் வலை மற்றும் தொண்டைய நுரையீரல்களுடன் இணைத்து காற்று செல்வதற்கும் இது ஏதுவா இருக்கிறது. இந்த நுண் காற்று பைகளை வந்து ஆல்வியோலைகள்னு திறக்கின்றன. அதாவது நாம எப்படி உணவு குழல் 9 மீட்டர் நீள முடியாது, வாயில் ஆரம்பிச்சு மலவாய் வரைக்கும் போச்சோ, அதே மாதிரி நம்மளோட நாசித்வாரங்கள், மூக்கு. நம்ம மூக்குல வந்து நிறைய முடிகள்லாம் ரோமங்கள்லாம் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டோம்னா, கடவுள் பாருங்க எவ்வளோ அழகா வச்சிருக்கா. நாம ஒரு கொடைக்கானல் மாதிரி ஸ்டேஷன் போகிறோம், மரங்கள் இருக்கிற இடத்துல போனால் நம்ம மூக்கில் டஸ்ட் வராது, மூக்கு அரிக்காது. இதுவே மவுண்ட் ரோடு, எக்மோரு அந்த மாதிரியான டிராஃபிக்கான இடத்துல, புகை அதிகமாக வரையக்கூடிய இடத்துல, தொழிற்சாலைகள் சைட்லாம் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம மூக்கை நாமளே க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு போய் அடைச்சிக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும், நம்மளோட சுவாசம், நம்மளோட நாசித்வாரங்கள்லாம் மூக்கோட ஆரம்பிக்குது. நாசித்வாரங்கள், நாசிக்குழி, தொண்டை, லாரிங்ஸ், மூச்சுக்குழல், முதல் நிலை கிளை மூச்சுக்குழல், நுண்கிளை மூச்சுக்குழல், ஆல்வியோலஸ் அப்படி முடியுது. நாசிக்குழிகள் என்ன பண்ணும், உள்ளே நுழையும் காற்றுக்கு வெப்பத்தை கடத்தல், அதன் வெப்ப அளவை உடலின் வெப்ப அளவிற்கு உகந்ததாக மாற்றுவதுடன் ஈரப்பதத்தையும் அளிக்கின்றன. நுரையீரல் இங்க என்ன பண்ணுது, சுவாசம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதுவே வெளி சுவாசம், உட்சுவாசம்னு 2 சுவாசங்கள் இருக்குது. வெளி சுவாசம்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், நாம பிரீத்திங், நாசித்வாரங்கள் வழியா காற்றை உள்ளே இழுக்கும் போது எல்லா காற்றுமே உள்ள இழுக்கப்படும். அதே போல வெளிவிடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறோம். அதில் நம்ம உள்ளிருக்கும் காற்றுல ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம உடல் ஏற்றுக்கொள்ளும், மற்றதை வந்து வெளியேற்றிடும். உட்சுவாசத்தில் என்ன செய்யும், இரத்த ஓட்ட மண்டலம் வழியா ஆக்சிஜன் உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்குள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லப்படுகிறது. இது இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. எது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்துகிறது, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின். இப்போ வெளி சுவாசம்னா என்னது, நாசித்வாரம் வழியா காற்றில் ஆக்சிஜன் ஈர்க்கப்பட்டு நுரையீரல் வழியா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. உட்சுவாசம்னா என்ன, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கடத்தப்படுகிறது. அடுத்து செல் சுவாசம், செல்கள் சுவாசிக்கும். செல்களும் எப்படி சுவாசிக்கும், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இதுதான் சுவாசம். மனிதனோட ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன. நம்ம கொட்டாவி விடுறோம்னு வச்சுக்க, எல்லாரும் தூக்கம் வரலன்னுவாங்க. ஆக்சிஜன் நம்ம உடம்புல ரொம்ப குறைவாக இருந்தால் தான் கொட்டாவி விட்டு ஆனிட்டு ஆக்சிஜனை அதிக அளவு உள்வாங்குவோம். ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டால் நாசித்வாரம் வழியாக செய்யும்போது தான் நிறைய அது அதில் இருக்கிற டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணோம்னு சொல்கிறாங்க. நாம் வந்து வெளிவிடக்கூடிய காற்று கார்பன் டை ஆக்சைடு தான். இது எப்படி இது பண்ணலான்னா, 2 கண்ணாடி டம்ளரில் என்ன செய்யணும், சுண்ணாம்பு நீர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பழுப்பு உறிஞ்சு குழாய் ஸ்ட்ரா போட்டு நம்ம பபிள்ஸ் இது பண்ணோம்னா, காற்றை வெளியேற்றணும்னா, அப்போ என்ன ஆகுன்னா அந்த சுண்ணாம்பு நீர் வந்து பால் போல மாறிவிடும். அப்போ சுண்ணாம்பு நீர் கார்பன் டை ஆக்சைடு தான் வினைபுரிந்து அவ்வாறு பால் மாறிவிடும். ஸோ நம்ம வெளிவிடக்கூடிய காற்று
கார்பன் டை ஆக்சைடுன்னு நாம் கன்ஃபார்ம் பண்ணலாம்.